வைஃப் கூட சண்டை போடுற ஆளா நீங்க? சாரின்னு ஈஸியா சொல்லாம இப்படி சாரி கேளுங்க. ஒரு லெவலுக்கு மீறி நீங்க சண்டை போட்டீங்கன்னா பைத்தானி தான் வாங்கி தரணும். பைத்தானியோட ஸ்பெஷல் என்னன்னா கம்ப்ளீட்டா கோல்ட் அண்ட் சில்வர்ல மட்டும் தான் இத வீவ் பண்ண முடியும். செகண்ட் பாத்தீங்கன்னா இதுல மயில், கிளி, தாமரை இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சாரியில பார்டர் ஆகவும் அண்ட் பல்லுலயும் வந்து உங்களுக்கு வீவ் பண்ண முடியும். தேர்ட் பாத்தீங்கன்னா டாப்பஸ்ட்ரிங்கிற ஒரு யூனிக் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இத வந்து வீவ் பண்ணுவாங்க. பல்லுலயும் பார்டர்லயும் ஃப்ரண்ட்ல நீங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி பேக்ல உங்களுக்கு அந்த வீவிங் த்ரெட் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. டிசைன் ஃபேட் ஆகாது. இந்த சாரிய உங்க வைஃப் கட்டினாங்கன்னா ஓவியம் போல இருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்க வைஃபோட மதர் டங் தெலுங்குனா தர்மாவரம் பட்டு. இதோட யூனிக்னஸே பாத்தீங்கன்னா அதோட பார்டர் தாங்க. கோல்டன் சாரியில ஹெவி ஒர்க் இருக்கும் அண்ட் ரொம்ப ஷைனிங்காவும் ரிச்சாவும் இருக்கும். இந்த சாரிய 3 ஷட்டில் வீவிங்ல வந்து வீவ் பண்ணுவாங்க. சண்டைக்கு அப்புறம் உங்க கூடவே உங்க வைஃப் இருக்கணும்னா இந்த பட்டு தான் நீங்க வாங்கி தரணும். தமிழ் பொண்ணுனா காஞ்சிபுரம் சில்க் தான் வாங்கி தரணும். இது 4-way டெக்னிக்லயும் நம்மளால வந்து வீவ் பண்ண முடியும் அண்ட் ரிச்சா வேணும்னாலும் ரிச்சா கிடைக்கும். சிம்பிள் சாரி வாங்கணும்னாலும் அதுவும் கிடைக்கும். சண்டை போட்டதுக்கு அப்புறம் உங்க வைஃபும் கிடைக்கணும்னா இந்த பட்டு வாங்கி கொடுங்க.